எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. புழல் சிறைக்குள் தூக்கமின்றி தவித்த நடிகை கஸ்தூரி சிறை உணவை தவிர்த்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய விவகாரத்துல நடிகை கஸ்தூரியை ஐதராபாத்தில் வைத்து சென்னை தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரை சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு நேற்று அழைத்து வந்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஆஜர்படுத்தப்பட்ட அவரை வருகிற 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்குமாறு எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில நேற்று மதியம் நடிகை கஸ்தூரியை புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவரை பெண்கள் விசாரணை கைதிகள் அறையில கைதிகளோடு அவர் அடைக்கப்பட்டார். பின்னர் அவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்ற நிலையில அங்கு சிறையில பிரியாணி உட்பட சில உணவுகள் சமைத்த நிலையில அதனை உட்கொள்ளாமல் அவர் தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக நேற்று சிறைக்குள்ள அவர் படுத்துறங்கிய நிலையில சரியாக தூக்கம் இல்லாமல் அவர் தவித்ததாகவும் ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி நேற்று இன்று காலை மற்றும் இன்று மதியம் அவர் சரியாக அந்த உணவை சாப்பிடவில்லை எனவும் ஒரு தகவலானது கூறப்படுகிறது. இந்த நிலையில நடிகை கஸ்தூரி சிறைக்குள்ளே முதல் தர வகுப்பை கோரி நீதிமன்றத்துல நாட இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இது மட்டுமின்றி இவர் தரப்புல நடிகை கஸ்தூரி தரப்புல எழும்பூர் நீதிமன்றத்துல அவரது வழக்கறிஞர் பிரபாகரன் ஒரு ஜாமீன் கோரி மனு தாக்கல் ஒன்றை செய்துள்ளார். அதன் மீதான விசாரணை வருகிற 20ஆம் தேதி நடைபெற இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சோலமன்.